தமிழ்நாடு, இந்த மண் எத்தனையோ போர்களை கண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றின் பக்கங்களில் ரத்தத்தால் எழுதப்படாத ஒரு யுத்தம் அரை நூற்றாண்டு காலம் இங்கே அரங்கேறியது. ஒருபுறம் தென்னாட்டு காந்தி என்று போற்றப்பட்ட படிக்காத மேதை காமராஜர், மறுபுறம் சொல்லால் கோட்டை கட்டிய நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் கருணாநிதி. இது வெறும் அதிகாரத்துக்கான மோதல் அல்ல, இது இரண்டு கொள்கைகளுக்கு இடையிலான போர். ஏன் கலைஞர் காமராஜரை கடுமையாக எதிர்த்தார்? காமராஜரின் வீழ்ச்சிக்கு கலைஞர் விரித்த வலை என்ன? வரலாற்றில் மறைக்கப்பட்ட அந்த 10 அதிர்ச்சி உண்மைகள். இதோ, தயாராகுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ். 1150கள். காமராஜர் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருந்த காலம். கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்து கொண்டிருந்தார். ஆனால் அதே சமயம் மேடை மேடையாக தமிழ் உணர்ச்சியை தூண்டி திராவிட இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார் ஒரு இளைஞர். அவர்தான் கருணாநிதி. காமராஜர் ஒரு தேசியவாதி, கலைஞர் ஒரு மாநில சுயாட்சிவாதி. இந்த இரு துருவங்களும் மோதிக்கொண்ட தருணங்கள் தமிழக அரசியலின் திசையையே மாற்றின. ஃபேக்ட் 1. கள்ளக்குடி போராட்டம், தி ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். 1953 டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என மாற்றக் கோரி ரயில் மறியல் போராட்டம். காமராஜர் ஆட்சியில் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு முதலமைச்சராக காமராஜர் காட்டிய கலைஞரின் மனதில் ஒரு அரசியல் வைராக்கியத்தை விதைத்தது. ஃபேக்ட் 2. பச்சை தமிழன் என்ற பட்டம். பெரியார் காமராஜரை பச்சை தமிழன் என்று அழைத்தார். இது திமுகவினருக்கு, குறிப்பாக கலைஞருக்கு பெரும் நெருக்கடியை தந்தது. காமராஜரின் செல்வாக்கை குறைக்க கலைஞர் கையாண்ட வியூகங்கள் தான் இன்றைய நவீன அரசியலின் தொடக்கம். ஃபேக்ட் 3. அவதித்வாடி அந்த சரித்திர வீழ்ச்சி. காமராஜர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்று நம்பப்பட்ட காலம். ஆனால் விருதுநகரில் ஒரு சாதாரண மாணவர் சீனிவாசனை நிறுத்தி காமராஜரை தோற்கடிக்க கலைஞர் செய்த தேர்தல் வேலைகள் மகாபாரத போர் போன்றது. காமராஜரின் தோல்வி கலைஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் வெற்றி. ஃபேக்ட் 4. இந்தி எதிர்ப்பு போர். இந்தி திணிப்பை காமராஜர் ஆதரிக்கவில்லை என்றாலும் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததால் கலைஞரின் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார். டெல்லியின் கைகூலி என்று காமராஜரை கலைஞர் வர்ணித்தது அன்று மிகப்பெரிய அரசியல் அதிர்வை ஏற்படுத்தியது. ஃபேக்ட் 5. அதிகார பலம் வர்சஸ் பேச்சாற்றல். காமராஜர் அதிகாரத்தின் மூலம் வளர்ச்சியை தந்தார். கலைஞர் தனது பேச்சாற்றலால் மக்களை ஈர்த்தார். காமராஜரின் எளிமையை விட கலைஞரின் அடுக்குமொழி வசனங்கள் இளைய தலைமுறையை கவர்ந்தது காமராஜருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. ஃபேக்ட் 6. 1971 ராஜாஜியுடன் காமராஜர் கூட்டணி. யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். கொள்கை எதிரியான ராஜாஜியுடன் காமராஜர் கைகோர்த்தார். இதை கலைஞர் ஆடும் மாடும் ஒன்று சேர்ந்த கதை என எள்ளி நகையாடினார். இந்த ஏகத்தாளம் காமராஜரை மிகவும் காயப்படுத்தியது. ஃபேக்ட் 7. அஞ்சல் தலை சர்ச்சை. காமராஜர் உயிருடன் இருந்த போதே அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதை 475 இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்த போது காமராஜர் அமைதியாக இருந்தார். ஆனால் கலைஞர் அதை எதிர்த்து ஆட்சியையே இழந்தார். காமராஜர் ஏன் பேசவில்லை என்று கலைஞர் எழுப்பிய கேள்விகள் இன்றும் விவாத பொருள். ஃபேக்ட் 9. தனிப்பட்ட விமர்சனங்கள். மேடைகளில் காமராஜரின் பேச்சை, அவரது தமிழ் உச்சரிப்பை கலைஞர் கிண்டல் செய்ததாக ஒரு பேச்சு உண்டு. பெரியார் சொன்ன பச்சை தமிழன் இவர்தானா என்று கலைஞர் கேட்ட கேள்விகளில் அரசியல் நாகரீகம் மீறப்பட்டதாக காமராஜர் கருதினார். ஃபேக்ட் 10. இறுதி. ஆனால் வரலாறு என்பது வெறும் வெற்றிகளால் ஆனது மட்டுமல்ல. காமராஜர் மறைந்த செய்தியை கேட்டு கலைஞர் கலங்கினார். என் அரசியல் எதிரி மறைந்து விட்டார் என்று அவர் சொல்லவில்லை. தமிழகத்தின் ஒரு பெருந்தூண் சாய்ந்து விட்டது என்றார். அரசியல் மேடையில் அவர்கள் சிங்கம் புலியாக மோதிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் இருவருமே காதலித்தது ஒரே ஒரு பெண்ணைத்தான். அது தமிழ்நாடு என்ற தாய். நண்பர்களே, இன்றைய அரசியலில் ஒருவரை ஒருவர் இழிவாக பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் அன்றைய தலைவர்கள் கொள்கைக்காக மோதிக்கொண்டார்கள். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்தார்கள். காமராஜரின் கல்வி புரட்சியும் கலைஞரின் சமூக நீதியும் இணைந்ததுதான் இன்றைய முன்னேறிய தமிழ்நாடு. வாழ்வில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம், ஆனால் அந்த எதிர்ப்பை உங்கள் வளர்ச்சிக்கான ஏணியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கலைஞர் செய்ததும் அதைத்தான், காமராஜர் செய்ததும் அதைத்தான். இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. காமராஜர், கலைஞர் இவர்களில் உங்களை கவர்ந்த தலைவர் யார்? அது காமெண்டில் சொல்லுங்க. வரலாற்றின் உண்மைகளை உறக்கச் சொல்லும் உங்கள் பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.